சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். வரக்கூடிய ஆடி மாதம் 1ஆம் தேதி கட்டாயம் வாங்க வேண்டிய 3 பொருட்கள் மற்றும் செய்யக்கூடாத ஒரே ஒரு தவறு என்ன அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல தெளிவா நம்ம பார்க்க போறோம். நம்ம சேனல்ல உள்ள வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள், ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம சேனல்ல ஏற்கனவே ஆடி மாதம் 1ஆம் தேதி ஏற்ற வேண்டிய குலதெய்வத்திற்கு ஏற்ற வேண்டிய தீபம் என்ன அப்படிங்கிறது நம்ம சேனல்ல வீடியோவா குடுத்துருக்கோம். கண்டிப்பா பார்க்காதவங்க கண்டிப்பா போய் பாருங்க. இப்ப ஆடி மாதம் 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வருகின்றது. இதற்கு முன்னாடி 2020ஆம் ஆண்டு வெள்ளிக்கிழமை ஆடி மாதம் 1ஆம் தேதி வந்தது. இப்ப 2026ஆம் ஆண்டு நமக்கு வெள்ளிக்கிழமையில பிறந்திருக்கு இந்த ஆடி மாதம். நம்ம குலதெய்வத்தை வீட்டுக்கு அழைக்கணும். குலதெய்வம் எங்க முதல்ல வாசம் செய்வாங்க? நம்ம தலைவாசல்ல. தலைவாசல்ல விளக்கு ஏத்தும்போது நல்லெண்ணெய், சுத்தமான நல்லெண்ணெய் அல்லது பசு நெய்யால வாசல்ல ஒரு தீபம் ஏற்றுங்கள். ஏற்றி முடித்த பிறகு உங்க பூஜை அறையில போய் உங்க குலதெய்வ தீபம் ஏற்றுங்கள். எப்ப ஏத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை சுக்கிர ஹோரை என்று சொல்லக்கூடிய 6 மணியிலிருந்து 7 மணிக்குள்ள. அந்த நேரத்தில வீட்ல விளக்கேற்றுவது ரொம்ப நல்லது. அல்லது பிரம்ம முகூர்த்தத்திலேயே ஏற்றுவதும் நல்லது. அத விட்டீங்க அப்படின்னா, காலையில 9:30 மணி வரைக்குமே நல்ல நேரம் இருக்கின்றது. அந்த நேரத்தில நீங்க தாராளமா ஏத்தலாம். ஏற்றக்கூடாத நேரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10:30 மணியிலிருந்து 12 வரைக்கும் நமக்கு ராகு காலம் இருக்கின்றது. அதுவும் ஆடி வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் வீட்டில் விளக்கேற்றுவது அந்த அளவுக்கு நல்லது இல்லை. அந்த நேரத்தை தவிர்த்து அதற்கு முன்னதாகவே வீட்ல விளக்கேத்திருங்க. அதேபோல அன்னைக்கு குலதெய்வத்திற்கு சர்க்கரை பொங்கலோ அல்லது பால்ல கல்கண்டோ அல்லது சர்க்கரை, நாட்டு சர்க்கரையோ போட்டு சுவாமிக்கு நெய்வேத்தியமாக படைத்து விடுங்கள். இப்ப கட்டாயம் வாங்க வேண்டிய பொருள். இந்த பொருளுமே பார்த்தீங்கன்னா, 10:30 மணிக்கு முன்பாகவே வாங்கி வைப்பது ரொம்பவே நல்லது. அது என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிகப்பு வண்ண கண்ணாடி வளையல்கள். 2வது மஞ்சள் சரடு. 3வது வாசனை மலர். இந்த 3யும் நம்ம வீட்டுக்கு கொண்டு வரும்போது, நம்ம வீட்ல மகாலட்சுமி, உங்கள் குலதெய்வம், அந்த அம்பிகை 3 பேரையும் நம் வீட்டிற்குள் அழைத்து வருவதற்கு சமம். அதுவும் இந்த மஞ்சள் சரடு நல்ல சரடா வாங்கி வச்சு, நீங்க உங்க பூஜை அறையில வச்சு தினமும் பூஜை பண்ணுங்க. ஆடி 18 அதாவது ஆடிப்பெருக்குன்னு சொல்லுவாங்க. அன்றைய தினத்துல பலருக்குமே தங்களுடைய மாங்கல்ய சரடை மாற்றிக்கொள்ளும் பழக்கம் இருக்கும். அந்த சரடுக்கு நம்ம ஆடி 1ஆம் தேதியிலிருந்து 17 நாட்கள் பூஜை செய்து அந்த சரடை மாற்றிக்கொள்ளும்போது அதற்கு அதீத சக்தி உண்டு. நீங்க இது மாங்கல்ய சரடு நாங்க அன்னைக்கு வாங்கி தாங்க வைக்கணுமா? இப்ப நாங்க குலதெய்வ கோயிலுக்கு போனோம். அங்க குடுத்த சரடு இருக்கு. நாங்க என்ன பண்றது? நீங்க ஒரு மாங்கல்ய சரடு வாங்கிட்டு வீட்ல வச்சுக்கோங்க. யாராவது சுமங்கலி பெண்களுக்கு நீங்க அத குடுத்துருங்க. உங்க குலதெய்வ கோவிலிலிருந்து வாங்கிட்டு வந்த மாங்கல்ய சரடை உங்க பூஜை அறையில் வைத்து ஆடி மாதம் 17ஆம் தேதி வரைக்கும் பூஜை செய்து 18ஆம் தேதி நீங்கள் தாராளமாக மாற்றிக்கொள்ளலாம். அதேபோல கண்ணாடி வளையல்கள் நீங்களும் பயன்படுத்திக் கொள்ளலாம். உங்கள் வீட்டிற்கு வரக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கும் நீங்கள் அதை தாராளமாக கொடுக்கலாம். வாசனை மலர்கள் உங்க குலதெய்வ படத்திற்கு அல்லது குலதெய்வ கலசத்திற்கு கொஞ்சம் வைத்துவிட்டு, மீதத்தை நீங்களும் ஒரு மங்களகரமான ஒரு மகாலட்சுமி எப்படி இருப்பாங்களோ, அதே போல உங்களை நீங்களே தயார் செய்து கொள்ளுங்கள். ஒரு வீட்டின் முதல் மகாலட்சுமியே பெண்கள் தான். அந்த வீட்டு குடும்ப தலைவி தான். ஒரு பெண் வீட்ல அதுவும் ஆடி 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வீட்ல பூஜை செய்யும்போது எந்த அளவுக்கு தன்னை லக்ஷ்மிகரமாக அலங்கரித்துக் கொள்கிறார்களோ, அந்த அளவுக்கு உங்கள் வீட்டில் பெண் தெய்வங்கள் அதாவது அம்பிகை மற்றும் லக்ஷ்மி தாயார், உங்கள் குலதெய்வம்லாம் ரொம்பவே மகிழ்ச்சியோட உங்கள் வீட்டிற்கு வாசம் செய்வார்கள். இப்ப செய்யக்கூடாத அந்த ஒரு தவறு என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். பொதுவாகவே ஆடி மாதம் அப்படின்னா பீடை மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்பவே தவறான விஷயங்கள். ஆடி மாதம் வழிபாட்டிற்கு உரிய மாதம். இந்த மாதத்துல எந்த ஒரு புதிய விஷயங்களையும் தொடங்க மாட்டாங்க. அது ஏன் அப்படி சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடிப்பட்டம் தேடி விதை. நம்ம நாட்டோட மிகப்பெரிய முதுகெலும்பே விவசாயம் தான். அந்த காலத்துல நெறைய பேர் விவசாயம் தான் செஞ்சாங்க. அந்த ஆடிப்பட்டம் அப்படிங்கிறது விதை விதைக்க ரொம்பவே உகந்த காலம். விவசாயத்துல எல்லாருமே அதிக வேலைப்பளு காரணமாக நம்ம வீட்ல எந்த ஒரு சுப காரியமும் செய்ய வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே இது போன்ற வார்த்தைகள நம்ம முன்னோர்கள் நமக்காக சொல்லி வச்சிருக்காங்க.
இந்த ஆடி 1ஆம் தேதி நம்ம செய்யக்கூடாத ஒரு தவறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்ல பெண்களாக இருக்கட்டும், மற்ற யாராக வேணாலும் இருக்கட்டும், தேவையில்லாம கத்தக்கூடாது. அது தேவையில்லாம கோபப்படுதல், தேவையில்லாம சண்டையிடுதல் இத மட்டும் நீங்க செய்யாம பார்த்துக்கோங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டுக்கு நீங்க வாசல்ல விளக்கேத்தி, உங்க குலதெய்வத்திற்கு விளக்கு ஏத்தி, உங்க குலதெய்வத்த வீட்டுக்கு கூப்பிடுறீங்க. அனைத்து பெண் தெய்வங்களும் உங்க வீட்டுக்குள்ள ரொம்பவே மகிழ்ச்சியாக வரும்போது, நீங்க கத்துவது, சண்டையிடுவது, கோபம் கொள்வது, இது போன்ற விஷயங்கள் நடக்கும்போது, எந்த தெய்வமும் உங்கள் வீட்டிற்குள் வராது. அதனால தயவு செஞ்சு அன்றைய ஒரு தினம் யாரிடம் தேவையில்லாமல் கத்த வேண்டாம், தேவையில்லாமல் கோபப்பட வேண்டாம். இது பெண்களுக்கு மட்டும் இல்ல, வீட்டில் உள்ள அனைவருக்கும் பொருந்தும். இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு இந்த அம்பிகையின் முகம் சிரித்தது போல் தெரிகின்றது அப்படின்னா, மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி, நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு பிடித்த பெண் தெய்வம் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காம எங்களோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது உங்கள் சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.